blessing to be in God's presence. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. Such a joy to be here and worshiping God together. இங்க இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. We always believe it is a privilege to gather in God's presence. தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிறது மிகவும் பாக்கியமாய் நாங்கள் நம்புகிறோம். And we as a church have been so blessed and by God's faithfulness that we saw 6 years of His faithfulness in this church's life in each one of our lives. கர்த்தருடைய நம்ம கர்த்தருக்கு மிகவும் கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நிமித்தமாய் கடந்த 6 வருஷங்கள் கர்த்தர் நம்மளை நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வழிநடத்தி வந்தார். Yeah. So yes. So we were going through the book of Psalm. சங்கீத புத்தகங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். And this week we are going through Psalm chapter 57. Sorry. இன்றைக்கு நம்ம சங்கீதம் 57வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். So before we go into that, can we just close our eyes and look unto God? அதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Like every week, can we just close our eyes and say, God, speak to me? கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லுவோம். This is what I do before I sit and write and prepare. I say, God, speak to me. நானும் வார்த்தைகளுக்காக ஆயத்தப்படுத்தும் முன்பாக நான் நன்றது பேசுகிறது அதுதான் ஆண்டவரே என்னோடு கூட பேசும். And God loves us so much. God loves me so much. God loves each one of you so much. கர்த்தர் என்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். And He's so faithful to us that He speaks to us every single time we cry out to Him. அவர் மிகவும் உண்மை உள்ளவராய் இருந்து நம்ம ஒவ்வொருத்தரோடும் ஒரு நிமிஷம் ஒரு நேரத்திலும் பேசுகிறவராய் இருக்கிறார். So this evening, cry out to Jesus, say, Jesus, speak to me. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டோடு கூட நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கோமா? Let's take a few seconds and ask God to speak to you. ஒரு கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்தப்பா என்னோடு பேசும். ஹalleluya. We worship you, God. Come on, lift your voice and talk to Jesus. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Glory Jesus, glory Lord. You're talking to Jesus, talking to your Father, your friend. Jesus. We worship you, God. Deserve all the glory. Father, this evening time we come to your presence, Jesus. பிதாவே இந்த சாயங்கால நேரத்தில் உம்முடைய மகா பிரசன்னத்துக்குள் நாங்கள் கடந்து வருகிறோம். And we pray that you would speak to us, God. ஐயா நீர் எங்களோடு கூட பேசுவீர் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். You would talk to each one of us, Jesus. ஐயா எங்களோடு கூட ஒவ்வொருத்தரோடும் நீ பேசும் அப்பா. And Lord, that you would help us grow, Lord Jesus. ஆண்டவரே நாங்கள் ஆவியில வளரும்படிக்கு கிருபை செய்யும். Grow in your spirit, grow in your word, God, Father. ஐயா உம்முடைய ஆவியிலும் உம்முடைய வார்த்தையிலும் நாங்கள் வளரும்படிக்கு. Such a privilege, Lord, that we come here and every single week you speak to us. Every single day of our lives when we look to you, God, you speak to us, Jesus. ஆண்டவரே எவ்வளவு கர்த்தாவே பாக்கியமா இருக்குதப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும் நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறீர் ஐயா. Lord, your faithfulness is incomparable, Lord Jesus. ஐயா உம்முடைய உண்மையை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத கர்த்தாவே. Lord, we thank you, God. நன்றி ஆண்டவரே. Once again submit each one of us. மறுபடியும் எங்க ஒவ்வொருத்தரும் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Submit myself, God. விசேஷமாய் விக்கியம் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். Lord, use me as your vessel, God. ஆண்டவரே உம்முடைய பாத்திரமாய் கர்த்தாவே மகனை பிரயோஜனப்படுத்தும். Speak to me first, God Jesus. ஐயா முதலாக மகனோடு கூட பேசும். And Lord, we thank you and we worship you. ஐயா உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நேசிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Psalm chapter 57. சங்கீதம் 57. And like I said, I always prefer understanding where and the background of this, and then this again, if you read the heading, we'll understand. நான் இப்பொழுது சொல்லுகிறது போல நம்ம அதன் பின்னடியே அதாவது சங்கீதத்தின் பின்னடியே தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அதனால் நம்ம அது தலைப்பை வாசிப்போம். கெபியில் ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்திஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். It says a psalm of David regarding the time he fled from Saul and went into the cave. நம்ம இங்க பார்க்கிறோம் அது தாவீதின் சங்கீதம். அது அவன் சவுலை தப்பிவித்து ஓடி குகையில் ஒளிஞ்சு கொண்டிருக்கும் நேரத்தில் எழுதினது. So we all know that David was running away from Saul and Saul was trying to chase him and kill him, and David was trying to protect himself, save himself, and he was running to several places, several kingdoms. You see several places he goes and hides himself.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாவீதை வந்து சவுல் கொலை பண்ணும்படிக்கு துரத்தி கொண்டிருந்தா, தாவீதும் அவனிலிருந்து தப்பிக்கும்படிக்கு அநேக இடங்களில் ஒளிஞ்சு கொண்டிருந்தான் என்று. And you see, it says to be sung to the tune of "Do not destroy." அதை தலைப்பு என்ன சொல்லியிருக்கிறான்னா, தனக்கு நஷ்டம் ஏறிடாதபடி என்று. Do not destroy. So you understand what David is going through mentally. அப்போ நம்ம அதை அதை தியானிக்கும் முதல் நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம் தாவீதுடைய மனஸ்திதி என்ன இருந்தது. And you also understand when this psalm was written. எப்போ இந்த சங்கீதம் எழுதியிருக்கப்பட்டதும் என்று நம்ம When புரிஞ்சுக்கணும். David was running away, trying to save himself from Saul, that's when he wrote the psalm. தாவீது தன்னை தப்பவித்து சவுலிலிருந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கும் நேரத்தில் அவன் இந்த சங்கீதத்தை எழுதினான். And we see David ran away and he went into a cave. தாவீது ஓடி ஒரு குகைக்குள் ஒளிஞ்சிருந்தான் என்று Now பார்க்கிறோம். David's condition right now at this moment is very crazy, very critical, தாவீதின் சூழ்நிலை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமா இருக்கு. because he has to keep running. One, அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதா and இருக்கு. he's living in places like a cave, which is not comfortable one bit. குகை என்று சொல்லுகிறது மிகவும் கம்ஃபர்டபுளா, எதனா எல்லா உதவி இல்லாத ஒரு இடமா இருக்கும். There must be dirt around, there must be ants, insects, animals, I don't know what, but it is definitely not a comfortable place. அங்கே அநேக விதமான பொடியும் டஸ்டும் தூசியும் மட்டுமல்ல அநேக விதமான பூச்சிகளும் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமா அவன் ஒரு நல்ல இடத்தில் இல்லாமல் We இருந்தான். don't know how he was handling his food and all of the other things, horrible circumstances. அவனுடைய போஜனத்தை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் அவன் எப்படி செய்து கொண்டிருந்தானோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவனோட ஸ்திதி மிகவும் பயங்கரமா இருந்தது. Over all of this, he was running from someone who was chasing to kill him. இதெல்லாம் பார்க்கும் முதல் நம்ம பார்க்கறது என்னன்னா, அவனை துரத்தி கொண்ட கொலைபடும்படிக்கு துரத்தி கொண்ட ஒருத்த மனுஷனிலிருந்து தப்பித்து கொண்டிருந்தான். Until today, for me, it seemed very normal. But when suddenly I sat and thought about it, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் நினைச்ச பொழுது எனக்கு மிகவும் அதை பாதித்தது. if I know somebody is trying to search for me and find me and kill me, my mental state is going to be horribly messed up. ஒருவேளை யாராவது என்னை கொலை பண்ண தேடி கொண்டிருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொண்டா, தெரிஞ்சு கொண்டா, நிச்சயமா என்னுடைய மன சூழ்நிலை பயங்கரமா இருக்கும். I mean, each one of you, think of it. If you know there is one person who is trying to chase you, trying to find you and kill you, I don't know how we would react to that situation. I can't imagine how I would react to that நம்ம situation. எல்லாரும் அதே சூழ்நிலையில் நம்மளை வைத்து பார்க்கும் முதல் நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் யாராவது நம்மளை கொலை பண்ணுகிறார் என்று நினைக்கும் முதல் நிச்சயமா நம்மளுடைய மனவேலை சூழ்நிலைகளும் பயங்கரமா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் என்னோடதே நிச்சயமா பயங்கரமா தான் இருக்கும். I mean, I can't imagine how I will react to that. நான் எப்படி அதுக்கு நான் பதில் கொடுப்பேன், இல்ல எப்படி அதை கைக்கொள்வேன் என்று தெரியாது. And this someone who's chasing David to kill him is not just somebody, he is the king of Israel. தாவீதை ஒருத்தன் துரத்தி கொண்டிருக்கிற, அதுவும் யாரோ ஒருத்தன் அல்ல, அந்த இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாகிய. And if you see Saul's story, he had an army who were willing to do anything to satisfy the king. They would do even a wrong thing to satisfy a king, and this was the army, this was the king and his army that was chasing David to kill him. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் கடந்த வாரங்களில் பார்த்தோம், சவுலுக்கு இருந்த ஒரு சைன்யம் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் சவுலை திருப்திப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் பிரியப்படுத்தவும் எது வேணாலும் தப்பான காரியத்தையும் செய்ய ஆயத்தமா இருந்தார். அந்த ஒரு சைன்யத்தை வைத்துதான் அவன் தாவீதை துரத்தி கொண்டிருந்தான். So now you understand what David must have been going through. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் தாவீதின் மனஸ்திதி எப்படி இருந்திருக்கும். And where does he land up? அவன் எங்க இருந்திருப்பான்? He lands up. Where does he land up? அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? No, where does he land up? Where does he reach? எங்க போய் அவன் எங்க போய் முடிக்கிறான்? He leaves it. He reaches a cave. He lands up in a cave. அவன் ஒரு குகையில போய் கடந்து போகிறான். A cave can be very uncomfortable. அந்த குகை என்று சொல்லும் முதல் மிகவும் பிரயாசமானதா இருக்கும். But definitely for David, that cave, that uncomfortable
place, that uncomfortable situation was a place where he could find safety and refuge. ஆனால் தாவீதுக்கோ அந்த பயங்கரமான அத கம்ஃபர்டபிள் இல்லாத அந்த குகையோ அவனுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம், அவனை தப்புவிக்கும்படிக்கு ஒரு இடமாய் He காணப்பட்டது. probably went to several places, from a cave to another kingdom to another place. He went to several places to hide himself. அவன் தன்னை தப்புவிக்கும்படிக்கு அநேக இடங்களில் ஒரு ராஜ்யத்திலிருந்து மற்ற ராஜ்யத்தை அப்படி துரத்தி கொண்டிருந்த ஓடிக்கொண்டிருந்த. But in this cave he was seated and he was probably thinking, okay, this is not where I want to be. ஆனால் இந்த குகையில வந்து அங்க அவன் உட்கார்ந்து நினைச்சு கொண்டிருந்தான், நான் இந்த சூழ்நிலையில் இருக்க தேவையில்லையே. What I mean to say is, he would have been safe there. அவன் ஒருவேளை பாதுகாப்பா இருந்திருக்கலாம். But he knew that this is not the safety that will save him, like give him the proper safety, refuge. ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த பாதுகாப்பு அவனுக்கு உண்மையான பாதுகாப்பு தராது என்று. So he was here was David, who was being chased by someone to kill him, who was a king, who had an army who could do anything for the king, and David here knows he needs someone or some place where he can be more protected. தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது சவுல் அவனை சவுலும் அவனுடைய சைனிகளும் அவனை துரத்தி கொலை பண்ணும்படிக்கு இருந்த நேரத்தில் அவன் இந்த குகையில் வந்தപ്പോൾ அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடமோ இல்லை ஒருத்தர் பாதுகாப்பிற ஒருத்தரோ தேவை என்று. So through all of these situations, this was David's cry. So இந்த எல்லா சூழ்நிலைகளும் தாவீதுடைய கதறல் இப்படியாக இருந்தது. Verses 1 to 3. முதல் 3 வசனங்களை வாசிப்போம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். So through all of this situation, this was David's cry. So எல்லா அவனுடைய சூழ்நிலைகளிலும் தாவீதின் கதறல், தேவனை நோக்கி கதறுகிற காரியங்கள் இப்படியாக இருந்தது. He says, have mercy on me, O God, have mercy. தேவனே எனக்கு இரங்கும் அப்பா, இரங்கும் என்று சொல்கிறான். And like I said, he was looking for a shelter, a protection, even better. The next line he says, I look to you for protection. அவன் பாதுகாப்புக்காக தேடிக்கொண்டிருந்தான். நான் சொன்னது போல அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என் பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். Can we have that verse? Yeah, here he says, I look to you, God, for my protection. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் பாதுகாப்புக்காக. God, this cave might be a place of safety for me right now, but I look to you for my protection. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த குகை இப்போதைக்கு எனக்கு பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா நானோ என் பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். The next line, I will hide beneath the shadow of your wing until the danger passes by. உன்னுடைய செருகின் நீழில் நான் காத்துக்கொள்வேன். இந்த பயங்கரம் கடந்து போகிற வரைக்கும் நான் காத்துக்கொள்வேன், ஒளிஞ்சு கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். At a situation where probably he is not even able to think right. அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா சரியாக நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. At a situation where he probably does not know what to talk. இந்த நேரத்தில் என்ன பேசணும் என்று தெரியாது இருந்திருக்கலாம். This was David's cry. தாவீது அப்படியாக கதறினான். He said, God, maybe this cave is a place of shelter for me. I look, you be my shelter. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே இது இந்த குகை இப்பொழுதுக்கு எனக்கு பாதுகாப்பா இருக்கலாம், ஆனால் என்னோட பாதுகாப்புக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். I will hide under the shadow of your wings. ஆண்டவரே நானோ உம்முடைய செருகின் நிழலில் நான் ஒளிஞ்சு கொள்வேன் என்று சொல்கிறார். Now David is in a place and situation where he's vexed, he's frustrated, irritated, he's scared of all that he is going through. அவன் ஒருவேளை அவனுடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து மிகவும் பயங்கரமாய் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், அவனுடைய சோர்வடைந்திருக்கலாம். Is really bad situation. மிகவும் கெட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் and he could have got extremely angry and disappointed with God. அவன் ஒருவேளை கர்த்தரை பார்த்து மிகவும் துக்கப்பட்டு சோர்வடைந்திருக்கலாம். He could have said, God, I did not come to you.
ஆண்டவரே நான் உன்னிடத்தில் வரல, You sent your prophet Samuel to my house, நீர் உம்முடைய உழைக்காரனை தீர்க்கதரிசி அனுப்பினீர் என் வீட்டுக்கு. and when my father showed you all of my other brothers, என்னுடைய தகப்பனோ என்னுடைய மற்ற சகோதரங்களை எல்லாம் காட்டி தந்தார். when I was peacefully shepherding my flock in the fields, நானோ சமாதானத்தோடு கூட என் பிதாவின் ஆட்டுகளை அந்த வனாந்தரத்தில் மேய்ச்சு கொண்டிருந்தப்போ, and you decided not to choose any of my brothers, என்னுடைய சகோதரங்களில் ஒருத்தரை நீ தேர்ந்தெடுக்காமல் you asked for my father to call me, and then you chose me, நீ என் தகப்பனை என்னை அழிக்க சொன்னி என்ன நீ தேர்ந்தெடுத்தி. and now I have to keep running for my life. ஆனா இப்போதோ நான் என் ஜீவனுக்காக தப்பி ஓடி, I have to keep trying to protect myself. நான் என்னை பாதுகாக்க வேண்டி வந்தது. I don't want this. எனக்கு இது வேண்டாம். I didn't come for this. நான் இதற்காக வரல. You called and said you're anointing me as the king of this nation. நீ என்னை அழைத்து சொன்னி நீர் என்னை இந்த தேசத்துக்கு என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி. And now I'm just running around protecting myself like dogs. I'm just running around trying to protect myself. ஆனால் இப்பொழுதோ நான் ஒரு நாயை போல என்னை பாதுகாக்கும்படிக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். David could have said that to God. He could have got disappointed and angry and really frustrated with how his situation was and told this to God. அவன் ஒருவேளை கர்த்தரிடத்தில் இப்படி பேசி இருந்திருக்கலாம், வந்து ஆண்டவரே இந்த காரியங்களை சொல்லி இருந்திருக்கலாம். அவனுடைய சூழ்நிலை பார்த்து அவன் பயங்கரமா துக்கத்திலும் பயங்கரமான சோர்ந்து இருந்து அநேக காரியங்களை பேசி இருந்திருக்கலாம். But I think this out of the many reasons, one of the reasons why God calls him a man after his own heart is, ஏன் கர்த்தர் அநேக காரணத்தில் ஒரு காரணம் அவனே என் ஹிருதயத்துக்கு சமீபமா இருக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லிக்கிறதுக்கு ஒரு காரணம். because through David was in the midst of the worst situation in his life, அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில் அவன் இருந்தான். but in the midst of that situation he knew God was working to fulfill his purpose. இந்த சூழ்நிலைகளிலும் அவன் அறிந்திருந்தான் கர்த்தர் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். So at a point where he could have cursed God, he could have abused God, and he could have given up on God, he says, God, I look to you for my protection. அவன் கர்த்தரை பார்த்து சபித்திருந்திருக்கலாம், நான் தேவனை விட்டு போயிருந்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாய் பேசியிருந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்னுடைய பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். In verse 2 he says, I cry out to God most high, to God who will fulfill his purpose for me. அவன் சொல்லுகிறான், அடுத்த வசனம் verse 2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். verse 3, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். he will send help from heaven to rescue me. அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை காக்குவார் என்று சொல்லுகிறார். You know, it's a difficult thing to admit when you're going through the most difficult point of your life, to admit and say, okay, I'm going to trust God and know he's working on my purpose. நம்ம பயங்கரமான சூழ்நிலைகளில் கடந்து போகும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து, ஐயா நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு தெரியும் நீர் என்னோட வாழ்க்கையில் உடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லிக்கிறது மிகவும் பயங்கரமான காரியம். But we see David did that. ஆனா தாவீது அப்படி He செய்கிறார். could have said, I did not want this. நான் இது எனக்கு வேண்டாதது. That is exactly what we say. God, I don't want to go through these problems. I don't want to go through this pressure. I don't want to go through this financial struggle. I don't want to go through this struggle in my family. But God, you have to fulfill my purpose. அவன் கர்த்தரை பார்த்து சொல்லிக்கிறாங்க, சரி இருக்கலாம் ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலை பார்த்து கடந்து That's what we say. That is what we say. God, I don't want to go through all of this, but I want you to fulfill my purpose. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் கடந்து போக தேவையில்லை, என் குடும்பத்தில் இந்த பிரயாசங்கள் தேவையில்லை, ஆனால் உம்முடைய சித்தம் மட்டும் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லி. But verses 1 to 3 are words of faith. ஆனால் முதல் 3 வசனங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். That is how much David trusted God. அவ்வளவாய் தாவீது கர்த்தரை நம்பினான். The last line of verse 3 says, my God will send forth his unfailing love and faithfulness. 3வது வசனத்தின் கடைசி வரி சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி என்னை காக்குவார். God is working on our purpose. கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். His love is unfailing. அவருடைய அன்பு மாறாத அன்பு.
the most faithful person we can come across. அவரை போல உண்மையுள்ளவர் யாருமே இல்லை. Now verses 4 to 6. Let's see where David finds himself in his life. 4-6 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அவன் தாவீது தன்னை எந்த சூழ்நிலையில் பார்க்கிறான் என்று பார்க்கலாம். என் ஆத்துமா சிங்கங்கள் என் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டையுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதின் நடுவிலே விழுந்தார்கள். Verse 4. I am surrounded by fierce lions. அவன் சொல்லுகிறார், எனக்கு சுற்றி நான் பயங்கரமான சிம்மங்களை, எனக்கு சுற்றி பயங்கரமான சிம்மங்கள் இருக்குது. Whose teeth fierce like spears and arrows. அவருடைய அந்த அதின் பல்லுகள் வந்து ஈட்டியை போலும் அம்பை போலும் இருக்குது. Whose tongues cut like swords. அதின் நாவோ வந்து பட்டயத்தை கருக்கான பட்டயத்தை போல அறுக்கிறது என்று சொல்லுகிறார். Not a place we would want to be. நம்ம ஒருபோதும் இருக்க விரும்பாத ஒரு இடம். Verse 6 says, my enemies have set a trap for me. 6வது வசனத்தில் சொல்லி, என்னுடைய சத்துருக்கள் என் காலுக்கு ஒரு தடை வைத்து இருக்கிறார். They have dug a deep pit in my path. அவர்கள் எனக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பள்ளத்தை வைத்து But they இருக்கிறார். themselves have fallen into it. ஆனால் அவர் தாமே அதில் விழுந்திருக்கிறார். David finds himself in a really bad place. தாவீது தன்னை மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் He கண்டடைகிறார். is running from a madman. அவன் ஒரு பயங்கரமான ஒரு வெறி பிடிச்ச மனுஷ நிலையிலிருந்து தப்பிவிட்டு He ஓடிக்கொண்டிருக்கிறார். has enemies around, people trying to kill him. அவனுக்கு சுற்றி சத்துருக்கள் இருக்கிறார், மனுஷர்கள் அவனை கொலை செய்ய விரும்புகிறார். If this psalm ended here, it would have been a very tragic story. இந்த சங்கீதம் மிகவும் ஒரு துக்கமான சூழ்நிலையில் முடிகிறது. If it ended here, if it ended on verse 6, முடிஞ்சிருந்தால் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் முடிஞ்சிருக்கா. but this is the beauty about our God. ஆனால் நம்முடைய தேவனுடைய ஒரு நல்ல சுபாவம் என்ன என்றால், When we go through tough times, நம்ம பயங்கரமான சூழ்நிலைக்கு when we have people surrounded around us like fierce lions, நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை பயங்கரமான தீயை ஊற்றுகிற சிம்மங்களை போல இருந்தால், who are waiting to hurt us நம்மளை காயப்படுத்தும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களா with their words, அவருடைய வார்த்தைகளால், we have enemies who are trying to set traps for us. நம்மளுக்காக ஒரு அநேக குழிகளை தோண்டி வைத்திருக்கிறார். If you find yourself in a situation like that, அந்த விதமான சூழ்நிலையில் உங்களை பார்த்து that is not where your story ends. நம்மளுடைய ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கதை அங்கே முடியல. That is not where this psalm ended. சங்கீதம் அங்கே முடியல. Like the famous dialogue, picture abhi baki hai mere dost. பிக்சர் அபி பாக்கி ஹேன்னு சொல்லிக்கிறது போல, It is not where your life ends. நம்மளுடைய வாழ்க்கை அங்கே முடியல. Like David, you have to see beyond. You have to see God's unfailing love and God's faithfulness beyond what the people around you, your enemies, நம்ம தாவீதை போல நம்மளுடைய சூழ்நிலைக்கு அப்புறப்பட்டு கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய தீராத அன்பையும் கர்த்தருடைய கிருபையும் நம்ம காண வேண்டும். You have to see beyond your enemies, your own friends. Okay, let me tell this to you. Your own family. You have to see beyond that, to see God's unfailing love and God's faithfulness. உங்க சத்துருக்களுக்கு மேலாக, உங்க சிநேகிதர்களுக்கு மேலாக, உங்க குடும்பத்துக்கு அப்புறமாக தேவனுடைய தீராத அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும். A lot of you might look at me very surprised and shocked why I said family. நீங்க நினைச்சிருக்கலாம் நான் ஏன் குடும்பம் என்று சொல்கிறேன். I keep telling my mom, the biggest enemies one person could ever have is his own family. எப்பொழுதும் சொல்லுகிற கதை என்னன்னா, நம்மளுக்கு இருக்கிற பெரிய சத்துருக்கள் யார் என்றால் நம்மளுடைய சொந்த குடும்பத்தார்.
your own people will want to pull you down, will want to hurt you, will want to destroy your lives. நம்ம சொந்த ஜனங்களை நம்மளை வந்து இழுக்கவும் கீழே இழுக்கவும் நம்மளை அழிக்கவும் பிரயாசப்படுவார். But like David said, my God will send forth his unfailing love and his faithfulness. தாவீது சொன்னது போல தீராத அன்பையும் அவருடைய உண்மையான கிருபையும் அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். So this psalm does not end here. இந்த சங்கீதம் அங்கே முடியல. What David goes on to do and write in this song that he is writing in his time of trouble is amazing. இந்த தாவீது அவனுடைய பயங்கரமான இந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எழுதி முடிக்கிறது பார்க்கும்போது அற்புதமா இருக்கு. Verses 7 to 11. 7 இருந்து 11 வசனங்களை வாசிப்போம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. This psalm does not end here. இந்த சங்கீதம் அங்கே முடியல. David goes on to write, he says, my heart is confident in you, O God. என் இருதயம் உனக்குள் நம்பிக்கையா இருக்குது. My heart is confident. என்னுடைய இருதயம் உனக்குள் நம்பிக்கையா இருக்குது. And I can sing your praises. நான் உம்மை ஸ்துதி பாடுவேன். I wish Auntie could read like how I am reading. It gives a lot of energy. Wake up my என்னுடைய இதயத்தை எழுப்பும். I will wake the dawn with my song. Basically saying, I will start my day with singing your songs. அவன் சொல்கிறான், என்னுடைய நாளை நான் உம்முடைய சங்கீதத்தை பாடி ஆரம்பிப்பேன். I will thank you, Lord, among all the people. ஆண்டவரே, எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நாம் உமக்கு நன்றி சொல்லுவோம். I will sing your praises among the nations. நான் உம்முடைய ஸ்துதியை எல்லா ஜாதிகளுக்கு முன்னாடி He is writing this beautiful song இந்த அற்புதமான சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். in a situation where he is in the cave. குகையில் இருக்கிற சூழ்நிலையில் எழுதுகிறான். He had to run from people to hide himself, and he's in a place where he's not comfortable, not happy, not where he would want to be. அவன் தன்னை தப்பவிக்கும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவன் இருக்கிற இடத்தில் அவன் சந்தோஷமாயும் திருப்தியாயும் சமாதானமும் இல்லாத இடத்தில் surrounded by people who want to hurt him. அவனுக்கு சுற்றி இருக்கிற மனுஷர்கள் அவனை காயப்படுத்த காத்துக்கொண்டு. But that does not keep David down. ஆனால் தாவீதை அது கீழையாக வைத்தது. He says, I will start my day with praising you, God. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய நாளை நான் உம்மை ஸ்துதியை பாடி ஆரம்பிப்பேன். I will not going to let this situation put me down. இந்த சூழ்நிலை என்னை கீழே போடாதபடிக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். How many of us do that today? நம்ம எவ்வளவு பேர் அப்படியாக செய்றோம்? How many of us run to God and say, God, I am not going to let this situation put me down? நம்ம எவ்வளவு பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னோட சூழ்நிலைகளை என்னை விட்டு விடாதபடிக்கு கீழே போடாதபடிக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். No matter what I am going through, I am going to sing a praise to your name. என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்துக்கு ஒரு சங்கீதத்தை பாடுவேன். I will sing your praises among all nations. எல்லா ஜாதிகளுக்கு முன்னாடி நான் உமக்கு ஸ்துதி பாடுவேன். I'm sure that if you and I were ஒருவேளை நீயும் நானும் அந்த ஸ்துதியில் இருந்ததா, sure of how faithful God is, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்தோம், this would be our songs. நம்முடைய சங்கீதம் எப்படியா இருந்தது? This would be what we would do. நம்ம இப்படிதான் செய்ய வேண்டும். David knew his God is a faithful God. தாவீது தன்னோட தேவனை ஒரு உண்மையான தேவனாய் அறிந்திருந்தார். That is why he did not let fear come in. He did not let anger come in. He did not let disappointment come in. Most importantly, he was not scared. He did not let fear come into it. முதலாக நம்ம பார்க்கிறோம், அதனால அவனுக்குள் கோபமோ பயமோ இல்லை அவனுக்குள் சோர்வோ வரவிடாமல் பண்ணினான். I'm sure if you and I were in that situation, ஒருவேளை நீயும் நானும் அந்த சூழ்நிலையில் இருந்ததா, the first thing that would have landed into our hearts was fear. முதலாக நம்மளுக்குள் வர வேண்டியது என்னன்னா பயம். God is faithful. கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றிலும் And உண்மையுள்ளவர். if we know God is faithful, ஒருவேளை நம்ம கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்தார். like David knew his God was faithful, தாவீது தன்னுடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தார். we will not let fear get into our hearts. நம்ம இதயத்தில் நம்ம பயத்தை வரவிட மாட்டோம். Fear will never get closer to us. பயம் நம்மளை நெருக்கி வராது. Fear cannot get into our hearts if we are absolutely convinced that God is faithful.
கர்த்தராகிய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம உண்மையாகி அறிந்திருந்தால் நிச்சயமா இந்த பயம் நம்ம இருதயத்துக்குள் வரவே வராது. In fact, I would like to say, if we know God is faithful, we will never be afraid. ஒருவேளை நம்ம தேவன் நம்ம உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தால் ஒருபோதும் நம்ம பயப்பட மாட்டோம். David knew his God was faithful. தாவீது அவனுடைய தேவனை உண்மையான தேவனாய் He did not let fear take over his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையை பயம் பற்றிக் கொள்ளும்படிக்கு ஒப்புக் கொடுக்கல. He did not let fear take over his situation. அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பயம் சூழ்ந்து கொள்ளும்படிக்கு அனுமதிக்கல. So if we get afraid of things and our situations, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து போகிறோம் என்றால், I want you to question yourself of how much you know about God and His faithfulness. நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேளுங்கள், நீங்கள் எவ்வளவாய் தேவனையும் அவருடைய உண்மையும் அறிந்திருக்கிறீர்கள். Now this is a small story I want to share. இது ஒரு சின்ன கதை நான் உங்களோட கூட. When Zion was just about 1.5 maybe, ஜாயன் 1.5 year இருக்கும்போது we took him to a swimming pool. நாங்க ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு அவனை எடுத்துட்டு போனோம். The first time we put him into water, he got absolutely scared. அவனை முதலாக நாங்கள் தண்ணீரில் வைத்தப்போ அவன் மிகவும் பயந்திருந்தான். Then he saw me holding him. நான் அவனை பிடித்திருக்கிறேன் என்று அவன் கண்டപ്പോൾ, and then he absolutely loved playing in the water. He absolutely loved playing in the water. அதுக்கப்புறம் அவன் அந்த தண்ணீர்ல ஆடுகிறது மிகவும் நேசித்தான். Then after that, for him to get into the water he did not worry about it. அதுக்கப்புறம் தண்ணீர்ல இறங்குறது அவனுக்கு பயமா இல்லாமல் இருந்துச்சு. Because he knew me, his father, is always there to support him, is always there to help him, and is always there to hold him. ஏன் அவனுக்கு தெரியும் அவனுடைய அப்பா அவனை எல்லா நேரங்களிலும் காக்கவும் தாங்கவும் இருக்கிறார். Even if I am not looking at him and he is about to fall into the water, he knows I will reach there and be there and protect him. நான் அவனை பார்க்காமல் இருந்தாலும் அவன் ஒருவேளை தள்மாடி விழுற சூழ்நிலையிலும் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் நான் அவனை அங்கே காக்க இருக்கிறேன். Because he knows his father, he trusts his father, he knows his father's faithfulness towards him. அவன் தகப்பனை அறிந்திருந்தான், அவனுடைய தகப்பனுடைய உண்மையை அவன் அறிந்திருக்கிறான். That is exactly how our relationship with our God needs to be. அப்படிதான் நம்மளுடைய உறவு கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். We need to know about God and His faithfulness. நம்ம தேவனுடைய உண்மையும் அவரையும் அறிந்திருக்க வேண்டும். In this child, I mean, sometimes when I think of why Jesus said that you have to be like little children, I think these are the small things. This child, I knew my dad is going to be there. அநேக நேரத்தில் நான் நினைப்பேன், ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் சின்ன பிள்ளைகளை போல இருக்கணும் என்று நினைச்சப்போல் இதுதான் ஜாயனை போல நம்ம தேவன் பிதாவு நம்மளை காக்கி இருக்கிறார் என்று நம்ம அறிந்து. You need to know, no matter what your situation is, no matter where you're trying to hide yourself from everybody around who are trying to hurt you, God is faithful. நீங்க எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எந்த எவ்வளவு மனுஷர்கள் உங்களை பாதிக்கவும் அதை காயப்படுத்த இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். If we know God is faithful, we shut that door for fear to get in. நம்ம ஒருவேளை கர்த்தரை அறிந்திருந்தால் நிச்சயமா நம்ம பயம் என்ற வாசல்களை மூடிக்கொள்வோம். 1 Corinthians chapter 1 verse 9. 1 கொரிந்தியர் 1:9. See the first part of it. முதல் பாகத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். It says God will do this for he is faithful to do what he says. அங்கே சொல்லுகிறது கர்த்தர் இது செய்வார் ஏனென்றால் அவர் அழைத்ததே செய்யும்படிக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful to do everything that he has promised you. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த சகலதையும் செய்யறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 Thessalonians chapter 5 verse 24. 1 தெசலோனிக்கா 5:24. For he who calls you is faithful. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is absolutely faithful, no doubts, no questions about that. அவர்
பரிபூர்ணமாய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அது எந்த சந்தேகமும் இல்லை. The question is, do you believe that? ஆனால் கேள்வி என்னன்னா, நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Do we believe that God is faithful? நம்ம தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்புகிறோமா? Several times I'm sure when we cry out to God and say, God, why this, why that? And I'm sure God's response, if we could hear him clearly, would be, don't you think I have been faithful to you? அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் எப்படி, ஏன் ஆண்டவர் அப்படி நடந்தது என்று. நம்ம உண்மையாக கர்த்தரை கேட்கிறவராய் இருக்கிறோம் என்றால் நம்ம கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம். David goes on to praise God in verse 10 and says, your faithfulness reaches to the mountains. It is unending. தாவீது தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ஸ்துதி, your faithfulness reaches to the clouds. உம்முடைய உண்மைகள் to clouds. Yeah. Verses 10. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. உன்னுடைய உண்மையை வந்து மேக மண்டலங்களில் வரைக்கும் எட்டுகிறது. His faithfulness has no limit. அதுக்கு ஒரு பரிதியும் இல்லை. I mean, you cannot restrict God's faithfulness. கர்த்தருடைய அந்த உண்மையை நம்ம எந்த விதத்திலும் தடைப்படுத்த முடியாது. But you need to have faith. You need to believe. You need to know and believe that you need to know that God is faithful. நம்ம முதலாக கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்து அவரை நம்பி விசுவாசிக்க வேண்டும். That is his word. அதுதான் அவருடைய வார்த்தை. He is faithful to us. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He who calls us is faithful. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And you need to have faith and believe in his word. நம்ம அவருக்குள் விசுவாசத்தை வைத்து அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவராய், you need to have faith and believe in his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்புகிறவராய் இருக்க வேண்டும். I remember, I think a couple of days ago, weeks ago, we were talking about God's promises to us. நான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பேசிக்கொண்டோம். And I was asking how many of us know what God promised, what are the promises that God had in your life, how many of us know that God will fulfill it and all of that. நான் கேட்டேன், எவ்வளவு பேர் நம்ம கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை செய்திருக்கார். One of the reasons we people don't believe in God's promises are, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படாததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். One of the reasons people don't believe the promise of God are because you don't know the one who makes that promise. நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பாமல் போகிறோம். காரணம் என்னன்னா, அந்த வாக்குத்தத்தங்களை செய்தது யார் என்று அவர் அறியாதே இருக்கிறோம். Like normal in a general life, I will only trust and believe one person who I know. என்னுடைய நம்மளுடைய சாதாரணமான வாழ்க்கையிலே நான் அறிந்திருக்கிற மனுஷனை தான் நான் நம்புவேன். If somebody promises to return my money, only if I know will I believe in his promise. ஒருவேளை யாராவது என்னுடைய பணத்தை எடுத்து நமக்கு திரும்பி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தையில் நான் எப்போ நம்புவேனா, அவனை நான் அறிந்திருந்தால். People you don't know, you will not believe in the promise. நம்மளை அறியாதவர் நிச்சயமா நம்மளுடைய வாக்கு. Similarly, only if you know God will you believe in his promise. நீங்கள் கர்த்தரை அறிந்திருந்தாதான் அவருடைய வாக்குத்தத்தங்களில் விசுவாசமா இருப்பீர்கள். If you are convinced that the person who gives you the promise is faithful, then you will have no doubt about the promise he makes to you. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினா, உங்களுக்கு அந்த உறுதி இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வராது. You need to know his faithfulness. நீங்கள் அவருடைய உண்மையை அறிந்திருக்க வேண்டும். You need to know him. நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். Only then will you believe in the promises that he has given to you. அப்பதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை God promises us several things. கர்த்தருடைய அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. God gives us a lot of words. கர்த்தராகிய தேவன் அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார். But how many of us believe that God is going to fulfill this word in my life? ஆனா எவ்வளவு பேர் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம்? Only if you know God will you believe in his word. நீங்கள் கர்த்தரை அறிந்திருந்தாதான் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புவீர்கள். Romans 10:17. ரோமர் 10:17 சொல்லுகிறது. How do we believe in God's faithfulness? நம்ம எப்படி கர்த்தருடைய அந்த உண்மையை நம்ம நம்ப முடியும்? How do we have faith in him? நம்ம எப்படி அவருக்குள் விசுவாசம், How do we have faith in his word? அவருடைய வார்த்தையில் விசுவாசத்தை வைக்க முடியும்?
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes from hearing, and hearing the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வியோ தேவனுடைய வார்த்தையினால் வரும். I was just thinking, hearing and hearing the word of God. வார்த்தைகளை கேட்கிறதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறது. What does that mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? Does it mean listening to someone read the word? யாரோ வேதத்தை வாசிக்கிறது கேட்கிறதா? So basically, does this word say, I stand here, read the word for all of you, and your faith will increase? நான் இங்கே நின்று இந்த வார்த்தைகளை வாசித்தா நீங்கள் அதை கேட்டா உங்களோட விசுவாசம் பெருகும் என்றா? Listening the word of God, when you sit, read, meditate, the Holy Spirit will speak God's word to you, and that is the listening that God is talking here about. காந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் முதல் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை கேட்கும் முதல் நம்மளுடைய விசுவாசம் பெருகும். You need to hear the word of God for you to increase your faith. நீங்கள் உங்களுடைய விசுவாசம் பெருகும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். See what Hebrews 11:6 says. எபிரேயர் 11:6 என்ன சொல்கிறது? Just read the first line. முதல் வசனம். விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். It is impossible for you to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமாய் இருக்க முடியாது. You need to have faith in God. நீங்கள் தேவனுக்குள் விசுவாசம் அடைந்திருக்க வேண்டும். You need to have faith in His word. அவருடைய வார்த்தைக்குள் விசுவாசம் அடைந்திருக்க வேண்டும். 2 Corinthians chapter 5 verse 7. We'll finish with this. 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். 5:7. For we live by believing and not seeing. நம்ம பார்வை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Another version says we live by faith and not by sight. நம்ம தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். Do we live our lives by faith? நம்ம விசுவாசத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். David lived his life by faith. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தினால் நடத்தினார். In that cave situation, he had faith in his Almighty. அவன் அந்த பயங்கரமான குகையின் அனுபவத்திலும் இந்த சர்வாதிபதியாய தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். He not just knew God, he knew His word, he knew His promises, he also knew God's faithfulness. அவன் தேவனை அறிந்திருக்கிற மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்தால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிந்திருந்தால், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். So several people come walk to mostly to our pastor. Few of them come get pray to me and Sanjeevana. They expect us to give a word of blessing. அநேகர் அதான் பாஸ்டர்ஸ்ங்க கிட்டேயும் ஜெபிக்க ஆசீர்வாதத்தின் வார்த்தை பேச சொல்லி. They want a promise from God. தேவனிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும். They want a word from God. தேவனிடத்தில் ஒரு வார்த்தை வேண்டும். But let me tell you, if you don't know this God, ஒருவேளை நீங்கள் இந்த தேவனை அறியாதே இருந்தால், if you don't know His promises, அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறியாதே if you don't know His faithfulness, அவருடைய உண்மையை நீங்கள் அறியாமல் இருந்தால், whatever spoken to you will absolutely be of no use. என்ன உங்களிடத்தில் பேசப்பட்டாலும் அதெல்லாம் பிரயோஜனமற்றதா So I'm going to challenge each one of you. நான் ஒவ்வொருத்தரையும் சவால் விட I'm sure விரும்புகிறேன். all of you have a promise that God has given in your life. கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தங்களை David had a word from God to become the king of Israel. தாவீது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாக்கப்படும்படிக்கு ஒரு வாக்குத்தத்தம். And he knew God. அவன் தேவனை He அறிந்திருந்தான். knew God's promises. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை He knew அறிந்திருந்தான். God's faithfulness. தேவனுடைய உண்மையை அறிந்திருந்தான். And he had faith in God. அவன் தேவனுக்குள் உண்மை அறிந்திருந்தான். He had faith in God. கர்த்தருக்குள் விசுவாசத்தை வைத்திருந்தான். And you know, all of us know, David went on to be the mightiest king of Israel. தாவீது அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு மிகவும் பலமுள்ள ஒரு ராஜாவாகினான். If you have a word from God, உங்களுக்கு ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை இருந்தால், first things first, you need to know this God who is giving you this promise. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற இந்த தேவனை முதலாக அறிந்திருக்க You வேண்டும். need to know His story. அவரை
அதையே நீங்கள் அறிந்திருக்க You need to know what is written in this Bible. இந்த வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று You நீங்கள் need to know of all the faithfulness that is captured in this Bible. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பட்ட சகல சத்தியத்தின் காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Only then will you believe in His faithfulness. அப்பதான் நீங்கள் அவருடைய உண்மைக்கு உன் சத்தியத்தை நீங்கள் நம்புவீர்கள். And you need to listen to His word, increase in faith, have faith in Him. நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் உங்களுடைய விசுவாசத்தை பெருக We செய்யும். need to live by faith, not by sight. நம்ம விசுவாசத்தினால் வாழ வேண்டும், தரிசனத்தினால் அல்ல. These days our life, we only live by sight, not by faith. நம்ம எல்லாரும் தரிசனத்தினால் தான் வாழ்கிறோம், விசுவாசத்தினால் அல்ல. We need to see blessings. நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்க Then வேண்டும். will I worship God. அப்பதான் நான் தேவனை I need this, then I'll come to church. நான் எனக்கு இப்படி கிடைக்கணும், அப்பதான் நான் சபைக்கு வருவேன். If I get this, then I'll come volunteer at church. எனக்கு இப்படி கிடைச்சா நான் சபையில வந்து If I get this much money, only then will I give my offerings at church. இவ்வளவாய் பணம் எனக்கு கிடைச்சாதான் நான் சபையில. We are living by sight and not by faith. நம்ம பார்வையினால் அப்படி தரிசனத்தினால் வாழ்கிறோம், விசுவாசத்தினால் அல்ல. Exactly opposite of what the Bible says. அந்த வேதம் சொல்லிக்கிறதுக்கு நேராக விபரீதமாய் நம்ம வாழ்கிறோம். We need to believe, we need to know God and live by faith. நம்ம தேவனை அறிந்து விசுவாசத்தில் வாழ்கிறவராய் And then this God of faithfulness அப்பொழுது இந்த உண்மை சத்தியத்தின் தேவன் will protect you, உங்களை காத்து will take care of you உங்களை குறித்து கவனமா இருந்து from anything that comes across you. உங்களுக்கு விரோதமா வருகிற எந்த காரியம்